ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தினுடைய ஒரு சம்பவம் தான். நிறைய சம்பவங்கள் அவங்க காலத்தில் இருக்குது. அவங்க தன்னுடைய ஒரு தோழரோடு ஒரு முறை 3 ரொட்டிகளை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஆளுக்கு ஒரு ரொட்டி சாப்பிட்டாங்க, இன்னொரு ரொட்டி இருக்குது. போய் அந்த ஆத்தங்கரையில் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்தபோது திருப்பி வந்து பார்த்தா இன்னொரு ரொட்டியை காணோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, எங்கப்பா அந்த இன்னொரு ரொட்டி? அவன் எனக்கு தெரியலன்ட்டான். எனக்கு தெரியல. அப்படியா, தெரியலையா? சரி, அவன் தான் எடுத்துருக்கிறான், ஆனால் தெரியலன்ட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே அவனை கூப்பிட்டு வந்தாங்க. வழியில் வந்து ஒரு மானை பார்த்தாங்க. அந்த மான் 2 குட்டிகளோடு இருந்தது. அந்த 2 குட்டிகளில் ஒரு குட்டியை அழைச்சாங்க, வந்துச்சு. அதை அறுத்தாங்க. பிறகு அதையே பேசவும் வச்சாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் அந்த ஆற்றலை கொடுத்துருந்தான். சொன்னாங்க அவன்கிட்ட, எப்பா இந்த அத்தாட்சி அல்லாஹ் காட்டியிருக்கிறான்ல, இதை வச்சு நான் கேட்குறேன், உண்மையை சொல்லு, ரொட்டி எடுத்தது யாரு? இல்லை எனக்கு தெரியாது. அப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அங்கே கடற்கரையோரமாக அவனை கூப்பிட்டு கடலில் அப்படியே தரையில் நடக்கிற மாதிரி நடந்தாங்க. இந்த அத்தாட்சியை பார்க்குறீல, இப்போ சொல்லு, யார் ரொட்டி எடுத்தது? இல்லை எனக்கு தெரியாது. அப்புறம் ஒரு சாதாரண பாலைவன தரைக்கு வந்தாங்க. ஒரு மணர் குவியல் இருந்துச்சு. அந்த மணர் குவியலை பார்த்து சொன்னாங்க, நீ தங்கமாகுன்னு சொன்னாங்க. தங்கமாயிடுச்சு. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த தங்கத்தை 3 பங்கா போடுறேன், எனக்கு 1, உனக்கு 1, ரொட்டி எடுத்தான்ல அவனுக்கு 1ன்னாங்க. இவன் சொன்னான், ரொட்டி எடுத்தது நான் தான் சொன்னான். இப்போ சொல்லிட்டான், ரொட்டி எடுத்தது நான் தான். சரி, எல்லாமே உனக்கே வச்சுக்க போடா அப்படின்ட்டு அவனை விட்டுட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. இப்போ ரொட்டியை திருடினது 1, பேராசையை பாருங்க. அதுக்கப்புறம் காசை பார்த்ததும் ரொட்டியை நான் தான் எடுத்தேன்னு சொன்னான். ஆனால் தங்கம் என்னங்க, ஒரு மணர் குவியலே தங்கம்னு சொன்னா எவ்வளோ செல்வம். அல்லாஹ் அந்த செல்வத்தை நிலையாக்கினானா? இல்லை, அடைஞ்ச வழி தப்பு. பொய் சொல்லி அடைஞ்சான் இல்லையா? கொஞ்ச நேரத்தில் அங்கே 2 பேரும் வந்தான். அவங்க இந்த தங்கம் எங்களுக்கும் வேணும் அப்படின்னா. அப்போ அவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. உடனே இவன் சமாதானத்துக்கு வந்துட்டான், ஆளுக்கு 3ஆ போட்டுக்கோன்னு சொல்லி. சரி, 3 பேருக்கும் பசிக்குதுப்பா, யாராவது ஒருத்தர் போய் சாப்பாடு வாங்கி விட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஆள் சாப்பாடு வாங்க போனான். அவன் நினச்சான், இந்த 2 பேருக்கும் நாம் கொடுக்குறதா, இந்த 2 பேருக்கும் நாம் கொடுக்குறத வாங்குகிற சாப்பாட்டில் விஷத்தை வச்சு அவங்கள கொன்னுட்டு மொத்தமாக நாம் எடுத்துறணும்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. போனவனுக்கு கொடுக்கக்கூடாது, நம்ம மட்டும் எடுத்துக்கும், வந்தால் அவனை கொலை பண்ணிடுவோன்னு சொல்லி அவன் சாப்பாடு வாங்கி விஷத்தை கலந்துட்டு வந்தான். இந்த 2 பேரும் அவனை கொன்னுட்டாங்க. அவன் விஷத்தை கலந்த சாப்பாட்டை இவங்க சாப்பிட்டாங்க, இவங்களும் செத்து போயிட்டாங்க. இதுதான் துன்யா. ஹராமான காசை அடைய நினைச்சா கடைசியில் முடிவு என்ன அப்படிங்கிறது இந்த சம்பவத்திலிருந்து தெரியுது. எனவே அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல அது பார்ப்பதற்கு அழகா தெரியும், ஹராமா தெரியும். இப்போ அழகா தெரியும், ஏமாத்தது. ரொம்ப பேர் நினைக்கிறாங்க ஹராமான செல்வங்கள், தவறான வழியில் சம்பாதிச்சது, அபகரித்தது, திருடினது, பிறரை ஏமாத்தினது, பொய் சொன்னது, இப்படியெல்லாம் கிடைச்சதில்ல சதக்கா செஞ்சுட்டா சரியாயிடுமில்ல. ஏதோ ஒரு மரிசாக்கு செஞ்சுட்டா, ஒரு பள்ளியாசலுக்கு செஞ்சுட்டா, மிஸ்கினுக்கு சோறு போட்டா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஜமஅ மாலன் ஹராமன், ஹராமான காசை யார் சேர்த்து வச்சு சும்மா தசத்தக பிஹி, அதை கொண்டு அவன் தர்மம் செஞ்சான்னு சொன்னா அதில் அவனுக்கு லம் யகுன் லஹு ஃபீஹி அஜ்ருன், நன்மையே அவனுக்கு கிடைக்காது. ஒக்கான இஸ்ருஹு அலை, அவனுக்கு அது பாவமாகத்தான் அமையும். அது ஹராமான காசுல நீங்க தர்மம் செஞ்சா அது உங்களுக்கு நன்மை இல்லை. பஸ்ராவுடைய கவர்னராக ஒருத்தர் இருந்தார். பஸ்ராவுடைய கவர்னர் இப்னு ஆமீர் என்று ஒருவர். அவர் நோயாளியாக ஆயிட்டார். அவரை பார்க்க ஹஜரத் இப்னு உமர் போனாங்க. அப்துல்லா இப்னு உமர் சஹாபி போனாங்க. இப்போ அவர் சஹாபியாச்சும் எனக்காண்டி துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ இப்னு உமர் சொன்னாங்க, நான் துவா செய்கிறது இருக்கட்டும்பா, நீ அந்த நேரத்தில் அந்த இப்னு ஆமீர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, பஸ்ராவிலிருந்து மக்கா வரைக்கும் ஹஜ்ஜுக்கு போகிறாங்கல்ல, வழிநடுக தண்ணி, ஹாஜிகளுக்கு தண்ணி பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி வழிநடுக தண்ணிக்கு ஏற்பாடு வச்சுருந்தார். அவர் நினச்சிக்கிட்டாரு நான் செஞ்ச இந்த காரியம் பெரிய காரியம்னு சொல்லி. அப்போ இப்னு உமர் சொன்னாங்க, நீ வழிநடுக ஹாஜிகளுக்காக தண்ணியை சதக்கா செஞ்சு வச்சிருக்கிற, ஆனால் பெருமானார் சொன்னாங்க, லா துக்பல் ஸலாத்தும் பிகைரி துஹூர், சுத்தம் இல்லாத தொழுகையும் ஏற்கப்படாது. வலா சதக்கத்தும் மின் குலூர், ஹராமான பொருளில் செய்யப்பட்ட தர்மமும் ஏற்கப்படாது. நீ ஹராமான காசுல தர்மம் செஞ்சிருக்கிற, நீ மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சு அந்த கொள்ளையடித்த பணத்தில் தான் நீ தர்மம் செஞ்சிருக்கிற, இந்த தர்மம் செல்லாது. நீ ஹாஜிகளுக்கு எவ்வளோதான் நீ செலவு பண்ணாலும் சரி, இந்த தர்மம் செல்லாதுன்னு சொன்னான். அருமையானவர்களே, இப்லீஸ் மக்களை வழிகெடுக்கிறதுல அவனுடைய பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் சொன்னானா ஹராமான செல்வத்தை, ஹராமான வருமானத்தை தூண்டுறது தான் ரொம்ப 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 எனக்கு பிடித்தமானதுன்னு சொன்னானா. என்ன காரணம்னா, மற்ற எல்லா பாவத்தையும் இது கொண்டு வந்துடும் அப்படின்னா, ஹராமான வருமானம்
உள்ளே போகிறது ஹராம் ஆயிடுச்சு, போடுற சட்டையிலிருந்து எல்லாமே ஹராம் ஆயிடுச்சு. அவன் எல்லா பாவத்தையும் செய்வான். அவனுக்குள் சபலத்தை உண்டாக்குறது லேசு. அவன் தப்பு பண்ணுவான், அந்த தப்பு பண்ணுவான், வேற என்னென்ன தவறுகள் இருக்கோ எல்லாமே செய்வான். அதனால ஒரு மனிதனுடைய செல்வத்தை தூய்மை இல்லாம அசிங்கமாக்கிட்டா அது நஜிஸ். அது அசிங்கமான செல்வம், அது அசுத்தம். அசுத்தம் உள்ள போயிட்டா அவன்கிட்ட எந்த நல்ல அமலும் வராது. இதுதான் இப்லீஸுடைய சூழ்ச்சி. எனவே அருமையானவர்களே, நோய்களும் நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் நாளுக்கு நாள் நம்ம கேள்விப்படுறோமா இல்லையா? அப்போ இதெல்லாம் என்ன காரணம்? நம்மள்கிட்ட பேணுதலற்ற ஒரு வாழ்க்கை தான். எந்த வகையிலையும் நம்மளிடம் பேணுதல் இல்லை. இந்த பேணுதல் நம்மள்கிட்ட வந்துருச்சு, நம்முடைய எல்லா நிலைகளும் சரியாகும், நாம் கேட்குற துவாக்கள் கபூல் ஆகும். சாது நபி வக்காஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட துவா கபூலாக என்ன செய்யணும்? ஒரே வழிதான், அதிப்மத்தாமக்க, உணவை ஹலாலாக்குப்பா. உணவு பியூராக இருந்தால் எல்லாம் சரியாக போய்டும், துவாக்கள் எல்லாம் கபூல் ஆகிடும்னு சொன்னாங்க. நம்முடைய இந்த காலகட்டத்திலையும் நம்முடைய செல்வங்கள் ஹலால் ஆகிடுச்சுன்னு சொன்னால் எல்லாமே சரியாயிடும். முயற்சி செய்யணும். இன்னைக்கு ஹராமுடைய வழிகள் எக்கச்சக்கமாகி போச்சு. நம்ம பேங்கில் பணம் போடுறதே ஹராமு தான்.